ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எல்லாரும் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட தமிழ் மேக்ஸ் கொஞ்சம் எல்லாரும் ஈஸியாக அட்டன் பண்ணிருப்பீங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்மேட்டில் திருப்பி அப்படி தான் வருது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து ஒரு 155 நல்ல ஒரு ஸ்கோர் தான் ஓகேங்களா. எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 12,000 வேகன்சி வந்திருக்கு ஓகேங்களா. நிறைய பேர் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. முக்கியமாக என்னென்னா தமிழில் எழுதலாம் இந்த முறை ஓகேவா. தமிழில் நம்மளால் எழுத முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கால்ஃபர் வந்துருச்சு ஓகேங்களா. அப்ளை பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14/9 ஓகேவா. கால்ஃபர் பார்த்தீங்கன்னா 14/9/2024 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஓகேவா. கிட்டத்தட்ட 30 நாள் டைம் இருக்குது நமக்கு அப்ளை பண்ண மட்டும் 30 நாள் டைம் இருக்குது. எல்லாருமே கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன விஷயம்னா கம்ப்யூட்டர் சிபிடி டெஸ்ட் தான் ஓகேவா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 வேகன்சி ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து கிட்டத்தட்ட கிளர்க் டிடி போஸ்ட் நிறையா போஸ்ட்டில் வந்திருக்கு. லெவல் 5 லெவல் 6 கிரேட்லாம் நிறையா இருக்குது ஓகேவா. 2 தான் ஓகேவா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா CBT 1 CBT 2 ஓகேவா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகேவா. 2 தான் நடக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் ஒரே சிலபஸ் தான். இந்த CBT 1 நம்ம என்ன எழுதுகிறோமோ அதே தான் CBT 2 எழுத போகிறோம். ஆனால் சேம் சிலபஸ் தான். என்னன்னா CBTயில் எவ்வளோ கொஸ்டின், CBT 2ல் என்ன கொஸ்டின் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா. கவனிங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரயில்வே பக்கம் வந்து அதிகமாக போகிறதே இல்லை ஓகேவா. அதிகபட்சம் அந்த குரூப் டி எழுதுறது அவ்வளோதான். அதுவுமே அட்டன் பண்ணி நம்ம விட்டுறோம். ஏன்னா அது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, அது எப்போ எக்ஸாம் வருது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இன்க்ளூடிங் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு இப்போ டிஎன்பிசினா ஒரு ஷெட்யூல் வருது, இந்த ஷெட்யூல் பிரகாரம் கரெக்டாக ரொம்ப லேட்டானாலும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியுது. நம்ம ஆர்ஆர்பி வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியல. என்னன்னா இது சிபிடி டெஸ்ட்னால எல்லாமே ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு CBT இப்போ அக்டோபர் 30 தான் நமக்கு அப்ளை பண்ணவே லாஸ்ட் டேட் ஓகேவா. நம்ம ஒன்றா பார்க்கலாம். கவனிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துட்டாங்க, என்ன பேட்டர்ன்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழில் தான் அட்டன் பண்ணுற போகிறோம் ஓகேவா. அப்போ ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா இங்கே ரீசனிங் ஆப்டியூட் 2 தான் மெயின் மேஜரான இதான். இது 2 மட்டும் தான் ஓகேவா. எல்லாமே நம்ம தமிழில் தான் நம்ம பார்த்தா அதே தான். இப்போ நம்ம SI படிச்சிருப்போம், PC படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் குரூப் 2A அண்ட் 2 குரூப் 1 எல்லாமே பார்த்துருப்போம். இதில் வர அதே மேக்ஸ் தான் வரப்போகுது. என்னன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும், எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் ஓகேவா. ஏன்னா 90 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக 90 மினிட்ஸ் தான் நம்ம போட்டு முடிக்கணும் ஓகேவா. அந்த 100 கொஸ்டினை 90 மினிட்ஸ் தான் முடிக்கணும், அதான் முக்கியமே ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம் கவனிங்க. இப்போ நார்த் சைடில் இருக்கிற நிறைய காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனில் தான் அப்ளை பண்ணுவாங்களே ஓகேவா. அப்ளை பண்ணி தான் அவங்களுக்கு காம்படிஷனே காம்படிஷன் கம்மி, அவங்க ஈஸியாக வேலையை வாங்கிட முடியும் ஓகேவா. நிறைய பேர் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண 30 டேஸ் இருக்குது ஓகேவா. 30 டேஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறங்க. கிட்டத்தட்ட இது அப்படியே சைட் பை சைட் பாருங்கள். டிஎன்பிசி படிக்கிற அத்தனை பேருமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா. ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் முக்கியமாக. கவனிங்க. அப்ளை பண்ண எதுவுமே தேவையில்லை. MBC BC இவங்க எல்லாருமே கண்டிப்பாக OBC கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா. 30 நாள் நமக்கு டைம் இருக்குது. இப்போ ஒன்றா பார்க்கலாம். CBT 1 பாருங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 ஓகேவா. ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரி, எனி டிகிரி ஓகேவா, எது வேணா இருக்கலாம். ஒரு டிகிரி இருந்தால் மட்டும் போதும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 2 கால்ஃபர். இது வந்து ஒரு 12,000 வேகன்சி விட்டுருக்காங்க. இது வந்து டிகிரிக்கானது. அடுத்து 12th குவாலிஃபிகேஷன் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா. அதுவும் நம்ம அட்டன் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த 12,000 வேகன்சி பார்க்கலாம் ஓகேங்களா. டிகிரி மட்டும் இருந்தால் போதும், எனி டிகிரி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு CBT 1 பற்றி சொல்லிடலாம் ஓகேவா. CBT 1ல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப அதிகமான கொஸ்டின்லாம் கிடையாது ஓகேவா. நல்லா பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எல்லாம் ஆன்லைனில் தான் எழுத போகிறோம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேல ஒரு 40 கொஸ்டின் இருக்கும் ஓகேவா. மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு 30 கொஸ்டின். அப்போ இதுவே பாருங்கள் 60 கவர் ஆகிடுச்சு. ஜிகேல ஒரு 40 கொஸ்டின் இருக்குது. ஆக மொத்தம் 100 கொஸ்டின் நம்ம 90 நிமிஷத்தில் முடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் ஓகேவா. நம்ம அக்டோபரில் அப்ளை பண்ணுற டேட் முடியுது. அக்டோபர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் டைம் கிடைக்கும். அது குறைஞ்சபட்சமே அதாவது 3 to 5 மந்த் இருக்கும். நம்ம CBT 1 ரெடி ஆகிறது இன்னும் டேட் விடலை, எக்ஸாம் டேட் ஒன்றும் சொல்லலை, அவங்க அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கே நமக்கு டைம் கிடைக்கும். அதனால் இங்கே சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. பாருங்கள், 100 கொஸ்டின் தான் நம்ம 90 நிமிஷத்தில் கிராக் பண்ண போகிறோம் ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன்பிசியில் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓகேவா. கவனிங்க. there will be a total 100 questions ஓகே. இதை கொடுத்து நம்ம மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும் ஓகேவா. CBT 1ல் 100 மார்க்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு மார்க் தான் ஓகேவா. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க் ஓகேவா. முக்கியமான விஷயம்னா நெகட்டிவ் மார்க், அதாவது 1/3 வாங்க. அப்போ 3 கொஸ்டின் நம்ம தப்பாக பண்ணால் 1 மார்க் கேன்சல் ஆகிடும். நம்ம சரியாக பண்ண 1 மார்க் நம்ம கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. மொத்தம் 90 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேவா.
இப்போ இதுக்கான சிலபஸ் சிபிடி 1 என்ன பெருசாக எந்த சிலபஸுமே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு இங்கே படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் நமக்கு தமிழில் எக்ஸாம் நடக்க போது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? மேக்ஸ் அவங்களே நம்ம பார்த்தது தான் இருக்குது பாருங்க. அதாவது நம்பர் சிஸ்டம் இருக்குது, அடுத்து டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் பாருங்க எல்லாமே பார்த்தோம். பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம் நஷ்டம். ஓகேவா? அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா தான் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் என்ன இருக்குது? ஓகேவா? ரீசனிங் இதுக்கு கிட்டத்தட்ட எஸ்ஐ அந்த போலீஸ் புக் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பாக டச் பண்ண முடியும். ஓகேங்களா? சைட் பை சைட் பாருங்கள். இதுக்கு நமக்கு எக்ஸாம் டேட் இன்னும் விடலை. அதனால் நம்ம சைட் பை சைட் பார்த்தாலே கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு, ஓகேவா? கம்ப்ளீஷன் நம்பர், ஆல்ஃபாபெட் சீரிஸு, கோடிங், டிகோடிங்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபுசில் பார்த்துருப்பீங்க. அண்டு டேட்டா சஃபிஷியன்சி, மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸு, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அனாலிட்டிக்கல் ரீசனிங் கிட்டத்தட்ட எல்லாமே சிலாஜிசம், ஜம்பிளிங் அண்ட் வென் டயக்ராம். ஓகேவா? எல்லாமே ஈஸியானதாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் பாருங்கள். ஓகேவா? இன்வென்ஷன், டிஸ்கவர். ஓகேவா? அந்த கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட இந்த அண்டை நாடுகள். ஓகேவா? ரூபாய் நோட்டுகள், இந்த ஜிஎஸ் ஸ்டாட்டிக் ஜிகே கண்டிப்பாக ப்ளே பண்ணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம படித்தது தான் இருக்கும். இந்த ராஜ்யசபா பற்றி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக், ஜியாகிரஃபி கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம படித்தது தான் இருக்கும். ஓகேவா? நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம சிபிடி 1 பார்த்துருக்கோம். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 90 நிமிஷத்தில் நம்ம படிக்கணும். ஓகேவா? நம்ம 3 கொஸ்டின் ராங் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னா 1 மார்க் போயிடும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட இந்த சிபிடி 1க்கே நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட அதிக கேப் இருக்கும். டேட் சொல்லலை. சிபிடி 2 பாருங்கள். ஓகேவா? சிபிடி 2 தான் நமக்கு ஜாபுக்கு போகிறதுக்கான முக்கியமான எக்ஸாம். இதுதான் நம்மளுடைய செலெக்ஷன். ஓகேவா? சிபிடி 1ன்றது அடுத்த கட்டம், நம்ம ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இதில் பாருங்கள், மொத்தம் இதில் 120 கொஸ்டின். அதாவது சிபிடி 1க்கு நம்ம என்ன சிலபஸ் படித்தோமோ சிபிடி 2க்கும் அதே சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அதே 90 நிமிஷம் கொடுத்துட்டு 120 கொஸ்டின் அடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கொஸ்டினும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். அதே சேம் சிலபஸில் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருப்பாங்க. அப்போ ஜிஎஸ்ல ஒரு 50, மேக்ஸில் ஒரு 35, அண்ட் இங்கே பாருங்கள் ஜிஏ அண்ட் ரீசனிங்கில் ஒரு 35. ஓகேவா? இது மட்டுமே 70 ப்ளே பண்ணது, இது ஒரு 50. ஓகேங்களா? மொத்தம் 120 கொஸ்டின் 90 மினிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போடணும். ஓகேங்களா? அதாவது 120 கொஸ்டின்ஸ் பேஸ் இன் ஆர்ஆர்பி அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இதுலேயும் அதே தான், சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த சிபிடி 2ல இருக்கும். ஓகேங்களா? அதே 1/3 ஃபார் எவரி ராங் ஆன்சர். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. சிபிடி 2 அதே சிலபஸ் தான், வேறு சிலபஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே ஃபாஸ்ட்டாக எப்படி மாடரேட்டாக ரெடி ஆகணும். அப்போ தான் நம்ம சிபிடி 1 ஈஸியாக இருக்கும், 2 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் அதே தான் கொடுத்துருப்பாங்க, சேம் சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி 14. ஓகேவா? கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது நமக்கு. இந்த அக்டோபருக்குள்ளே நம்ம கரெக்டாக அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஓபிசி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓபிசி தேவைப்படுறாங்க, ஓபிசி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏஜும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36. ஓகேவா? இது வந்து காமன். ஓகே, யூஆர் அன்ரிசர்வ் சொல்கிறேன். இன்னும் ஏஜ் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேவா? ஃபுல்லாக நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிபிடி 1. ஓகேவா? அதாவது சிபிடினா ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வுன்னு சொல்லலாம். அந்த சிபிடி 1க்கும் சேம் சிலபஸ் தான் சொல்ல போகிறோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். சிபிடி 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின். பட் ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்களே. கிட்டத்தட்ட இந்த முறை பார்த்தீங்கன்னா போஸ்டிங்லாம் ஸ்டேஷன் லெவல் 5 லெவல் 6 நிறையவே இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர், கிளரிக்கல், டிடிஆர் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதனால் டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே தயவுசெய்து இந்த என்டிபிசி பக்கம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு சைட் பை சைட் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறதால, ஓகேவா, தமிழ்நாட்டில் இந்த முறை நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதுவாங்க. நிறைய பேர் ஆர்ஆர்பியில் போக முடியும் இந்த வருஷம். ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். இதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண ரெடி ஆகுங்க. டைம் போகிறது தெரியாது. இந்த ஒரு 10 டேஸில் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து 12th குவாலிஃபிகேஷனில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? 2 டேஸில் வந்திருக்கணும். அது 12th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? அதுலேயும் போஸ்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா காமனாக சேம் பேட்டர்ன் எக்ஸாமாக தான் இருக்கும். ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா?
அப்போ டைம் ரொம்ப நிறையாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எஸ்ஐ பிசிக்கெலாம் அதே அந்த சைக்காலஜி பார்த்துருப்பீங்க, இன்னும் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால் தமிழ் மீடியம் படிக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேங்களா? இன்னும் குரூப் 4 எப்போயோ வரும், அதுவும் வரும், ரொம்ப லாங்காக டைம் இருக்குது. குரூப் 2 எழுதியிருப்பீங்க, ரொம்ப அதுக்கு வெயிட் பண்ணாமல் இது சைட் பை சைட் பாருங்கள், இதுவும் நம்மளால் அடிக்க முடியும். ஓகேவா? தமிழ் மீடியத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நமக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ரீசனிங்கும் ஆப்டிடியூட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம நெகட்டிவ் மார்க் எடுக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் எல்லாரும் ஆன்லைன் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.